ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் கூட 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சால்ட் ஆட் ஆகிருக்கனால நான் சால்ட்டை ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக தண்ணி தெளித்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மீன் துண்டுகளில் மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ½ அன் ஹவர் கழித்து எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஒரு துண்டுகளாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். பாருங்கள், எல்லா துண்டுகளையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஒவ்வொரு துண்டுகளையும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு, கிறிஸ்பியாக. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதை இன்னொரு தடவை கூட நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.